உடல்களை பொசுக்கி ஆவியாக்கும் ஆயுதம். காசாவில் பயன்படுத்தும் இஸ்ரேல். துடிதுடித்து இறக்கும் அப்பாவிகள். காசா மீது இஸ்ரேல் இனப்படுகொலை நடத்தி வருகிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. பார்ப்பதற்கே மிகவும் கொடூரமான காட்சிகளை கொண்ட அந்த வீடியோவில் இஸ்ரேலின் அதிபயங்கர வேப்பரைஸ் வெப்பன் எனப்படும் குண்டுகளால் தாக்கப்படும் மக்கள் கீழே விழுந்ததும் துடிதுடிக்க மரணிப்பதும் அவர்கள் உடலில் இருந்து புகை வெளியாகும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. காசா மீது கடந்த 53 நாட்களாக இஸ்ரேல் இந்த கொடூர தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதலில் பயன்படுத்தும் அனைத்து ஆயுதங்களும் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டவை என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியுள்ளன. காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் டைரக்டர் ஜெனரல் முனீர் அல்புர்ஷும் இஸ்ரேல் வடக்கு காசாவில் இதுவரை பார்த்திராத ஆயுதங்களை பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அந்த ஆயுதங்கள் குடியிருப்புகள் இடிந்து விழும் போது எழக்கூடிய தூசிகளைப் போல மனித உடலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக மாற்றும் கொடூர தன்மை கொண்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸை அழிக்கின்றேன் என்ற பெயரில் பாலஸ்தீனத்தில் கால் வைத்த இஸ்ரேல் முற்றிலும் இனப்படுகொலை நோக்கத்துடனே செயல்பட்டு வருகிறது என்பது நிரூபணமாகியுள்ளது. ஏனெனில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என பாரபட்சம் பார்க்காமல் இதுவரை 5444 பேரை கொண்ட 1400 பாலஸ்தீனிய குடும்பங்களை முற்றிலுமாக அழித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது இஸ்ரேலின் அதிபயங்கர ஆயுதம் தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. உயிரிழந்த பின்பும் உடல்களை சிதைத்து அழிக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் துணிச்சலுடன் பயன்படுத்தி இருப்பதைக் கண்டு உலக நாடுகள் பேரதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளன. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.